அனைவருக்கும் வணக்கம். இன்று குரு பூர்ணிமாவை பற்றி சில விஷயங்களையும் சில சாஸ்திரத்தில் உள்ளவற்றையும் இங்கு கூற உள்ளேன். குரு பூர்ணிமா என்பது மிகப்பெரிய ஒரு நாள். நாம் நிறைய நாட்களாக இதை பற்றி அறிந்திருக்க மாட்டோம். ஒரு சில பேர் அறிந்திருப்பார்கள். ஆனால் குரு பூர்ணிமா என்பது மிகப்பெரிய ஒரு சிறந்த நாள். குரு பூர்ணிமா என்பது, இந்த குரு பூர்ணிமாவை பற்றி ஒரு விளக்கத்தை இங்கு கூறுகிறேன். குரு என்றால் என்ன பொருள்? கு என்றால் கர்மா, பாவ கர்மா. ரு என்றால் நீக்குபவர். இதனுடைய பொருள் பாவ கர்மாவை நீக்குபவர் என்பது பொருள். அதுதான் குரு. இதற்குத்தான் நாம் குருவை தேடிச் சென்று குருவை வரவழைத்து அவருக்கு சில உணவுகள், தானம் தர்மங்கள், கனிகள் கொடுத்து அவருடைய புண்ணியத்தையும் நம்முடைய பாவ கர்மாவையும் நாம் அகற்றுகிறோம். அதுதான் குரு பூர்ணிமா என்பது. அன்றொரு காலத்தில் குரு பூர்ணிமா எப்படி உதயமானது என்று கூறினால், வியாசகர் 5 வேதங்களை கற்று அறிந்தவர். அறிந்து அதை புராணங்களாக எழுத தொடங்கிய நாள்தான் குரு பூர்ணிமா. இதற்கு வியாசக குரு பூர்ணிமா என்பதும் கூறுவார்கள். அடுத்தது பௌத்தர்கள், சமண முனிவர்கள், மகாவீர், இவர் சீடருக்கு முதலில் உபதேசம் செய்த நாள் இந்த குரு பூர்ணிமா. அதனால் பௌத்த குரு பூர்ணிமா என்றும் கூறுவார்கள். அடுத்தது புத்தர். அவர் போதி மரத்தில் ஞானம் பெற்றார். அந்த போதி மரம் அவருக்கு உபதேசம் செய்த நாள்தான் இந்த குரு பூர்ணிமா. அதற்கு மற்றொரு பெயர் புத்த குரு பூர்ணிமா என்பதும் ஒரு பொருள் உண்டு. இப்படியும் கூறுவார்கள். இப்படி பல விஷயங்களிலும் பல நிலைகளிலும் ஞானமடைந்த நாள்தான் குரு பூர்ணிமா. பூர்ணிமா என்பது நமக்கு பூரணம் என்பது பொருள். அதுபோல் நாளை வரக்கூடிய மிகப்பெரிய குரு பூர்ணிமா நாள் 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பூர்ணிமா. வருடம் குரு பூர்ணிமா வரும். ஆனால் இந்த வருடத்தில் குரு கடகத்தில் உச்சம் பெற்று குரு பூர்ணிமாவாக திகழ்கிறார். அதனால் இன்றுதான் அனைவரும் உபதேசங்கள் செய்வார், உபதேசங்கள் கொடுப்பார். அனைத்தும் செய்யக்கூடிய நாள்தான் நாளை வரக்கூடிய குரு பூர்ணிமா நாள். அதனால் ஒவ்வொருவர்களும், நம் குழுவில் இருப்பவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பார்கள். ஆன்மீகத்தில் இருக்கலாம், ஜோதிடத்தில் இருக்கலாம், இல்லை நமக்கு ஒரு சில விஷயங்களை மற்றவர்கள் மூலம் கூட அறிந்திருக்கலாம். அவர்களையும் தேடி சென்று நாம் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நமக்கு ஒரு சில விஷயங்களை, அறியாத விஷயங்களை யார் ஒருவர் கூறுகிறாரோ அவரே நமக்கு ஒரு குருதான். அவர்களை தேடி சென்று நாளை புண்ணிய நாளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நாளை சாதாரணமான நாளாக நினைத்து கொள்ளாதீர்கள். மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்முடைய அத்தனை பாவ கர்மாக்களையும் அகன்று நமக்கு ஞானம் கிடைக்கக்கூடிய நாள் நாளைதான். இதை புரிந்து நமதுடைய குழுவில் இருப்பவர்கள் அனைவரும் குருமார்கள், சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் எங்கு உள்ளதோ அங்கு தேடிச் சென்று வணங்குகள். அதுபோல நாளை நமது ஜோதிட ஆலயத்தில் குரு பூர்ணிமாவை வருகின்றவர்களுக்கு எலுமிச்சக்கனிகளை கொடுத்து, முக்கணிகளில் ஒரு கனி எலுமிச்சக்கனி கொடுத்து அவர்களுக்கு வீட்டிற்கு அனுப்புகிறோம். சில
உபதேசங்கள், அதாவது ஞானத்திற்கும் ஜோதிடத்திற்கும் சில உபதேசங்கள், நம் கர்மாவை எப்படி அகற்றுவது என்கின்ற சில விஷயங்களை கூற உள்ளேன். நாளை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை அனைவரும் இந்த பூஜைகளை கலந்து கொண்டு நம்முடைய எல்லா சித்தர்களுடைய ஆசிகளையும் பெற்று நாமும் பலன் பெறலாம். எல்லாம் சிவமயம்.